RHS 2026 தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று சாதனை படைத்த பிரக்ஞானந்தாவை தலைமை செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் விஜய். அவருக்கு ஊக்கத்தொகையாக 50 லட்சம் ரூபாயையும் வழங்கினார். மேலும் முதல்வர் அறையிலேயே பிரக்ஞானந்தாவுடன் ஒரு செஸ் போட்டியும் விளையாடினார் முதல்வர் விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தி கேட்டறிந்தார் முதல்வர் விஜய். குடிநீருக்கான மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நகரங்களின் மேற்கொள்ள வேண்டிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. தாவேகா அரசின் பெண் அமைச்சர் ஒருவர் குறித்து கீழ்த்தரமாகவும் ஆபாசமாக பதிவிட்டதாக குற்றம் சாட்டி சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மும்பையை சேர்ந்த கூலிப்படைகள் வைத்து தன்னை கொலை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் IPS திட்டமிட்டிருப்பதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சென்னை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனுவை அளித்தேன். உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அது எப்படி இவரை கொலை பண்றதுக்கு மும்பையில் அண்டர்வேர்ல்டுல இருந்தெல்லாம் ஆட்களை நியமிக்கிறார்களா, அதுவும் அருண் செய்கிறாரா என்றெல்லாம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இதே போல கடந்த செப்டம்பர் 2025 தென் தமிழகத்திலிருந்து கொலை செய்வதற்கென்று ஒரு கூலிப்படையை திரு அருண் அவர்கள், செல்வ நாகரத்னம் IPS அவர்கள் மற்றும் திரு வருண்குமார் ஆகியோர் பணத்தை கொடுத்து அவர்களை நியமித்து இதே போல என்னை கொலை செய்ய திட்டமிட்ட சமயத்தில் அப்போதும் எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் வந்து அப்போது பொறுப்பு DGPயாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து நான் புகார் ஒன்றை அளித்தேன். புகாருக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி புகாரை அளித்த பின்புதான் அந்த கொலை திட்டம் கைவிடப்பட்டது. உங்களில் பலருக்கு இதெல்லாம் சாத்தியமா, அருண் இப்படியெல்லாம் செய்வாரா என்ற வியப்பு ஏற்படும். தோழர்களே, இந்தியாவில் யாருக்கும் நடக்காத கொடுமை எனக்கு நடந்திருக்கிறது. ஆளை விட்டு அடிப்பாங்க, கை காலை உடைப்பாங்க, வெட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் படுக்கை அறையிலும், சமையல் அறையிலும், உணவருந்தும் மேசையிலும், ஹாலிலும் மலத்தையும் சாக்கடையையும் அள்ளி வீசியது இந்தியாவில் எங்காவது நடந்திருக்கிறதா? எனக்கு நடந்தது. வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி சாக்கடை ஊத்திட்டாங்க, எங்க அம்மா போன் பண்றாங்க, 100க்கு அடிக்கிறேன், கீழ்பாக்கில இருந்து பெட்ரோல் ஜீப் வருதுன்றாங்க. 3/4 மணி நேரம் பெட்ரோல் ஜீப் வரல. அந்த பெட்ரோல் ஜீப் இன்ஸ்பெக்டர் நம்பர் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அவருக்கு அடிக்கிறேன், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்றாரு. கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கீழ்பாக்கிலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரதுக்கு 3/4 மணி நேரமா? அது நடந்தது. அப்போது எனக்கு தெரிந்த பெட்ரோல் ஜீப் வரலன்னு சென்னை மாநகர காவல்துறையில பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மூத்த IPS அதிகாரி எனக்கு தெரிந்தவர், அவர்கிட்ட அடிச்சு, சார் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, வீட்டில் அம்மா தனியா மாட்டிக்கிச்சு, பெட்ரோல் ஜீப்புக்கு போன் பண்ணேன், இந்த மாதிரி சொல்றாங்க சார் சொன்னோன்னே அவர் நேரடியாக அருணை சென்று சந்திக்கிறார். சார் இந்த மாதிரி சங்கர் வீட்டில் இப்படி அட்டாக் நடக்குதுன்னு சொல்லும்போது அருண் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவன் ஏன் உனக்கு போன் பண்றான்? அப்படியா, இப்படி நடக்குதா, ஏன் பெட்ரோல் ஜீப்போட, இதெல்லாம் எதையுமே கேட்கல. அவன் ஏன் உனக்கு போன் பண்றான்? நீ அவன்கிட்ட டெய்லியும் பேசிட்டு இருக்கியா என்பதுதான். இதே அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பதவியில் இப்போது இருந்திருந்தால் இந்நேரம் என் மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்கும், சிறையில் இருந்திருப்பேன், குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அவர் இருப்பதன் காரணமாக அவரால் எதையும் செய்ய முடியவில்லை என்பதால் 2வது முறையாக அவர் கூலிப்படையை நியமித்துள்ளார் என்பதனால் டெல்லி உளவுத்துறை அதிகாரிகள் என்னிடம் அறிவுறுத்தியபடி நான் இன்று மாண்புமிகு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சென்னையில் தொடரும் மின்வெட்டு பிரச்சனையால் ஆங்காங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மடிப்பாக்கம், மேடவாக்கம் ஆகிய பகுதிகளில் தினமும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மின்வெட்டு குறித்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், சில இடங்களில் மர்ம நபர்கள் பியூஸ் கட்டையை வேண்டுமென்றே பிடுங்கி சென்றிருக்கின்றனர். சிசிடிவி காட்சிகளை பார்த்து இதை கண்டுபிடித்திருக்கிறோம். போலீஸ் புகார் கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறோம் என்றார். எல்லா இடத்துலையும் இப்போ அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெரம்பூர் ஒரு சில இடங்களில் 2 தெருவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு 40 நிமிஷத்தில் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணுற பணியில் இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேசுகிறப்ப சொன்னாங்க, 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு வந்து 60-70% மேலே வந்து 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை சரி பண்ணிகிட்டே தான் வரோம். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதில் அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம், எங்கெங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்குற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லெவலில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைலாம் அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. அதான் நிறைய இடத்துல தோண்டப்பட்ட மரத்தில் வெட்டிடுறாங்க. ஸோ இது வந்து கார்பரேஷன்லேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்லேயும் யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ், அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலையாக இருப்போம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்போ தான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா, வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ்லாம் பிடிங்கி திருடிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என்னென்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போகிறதும், அதை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல ஒரே பேட்டர்னில் வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்போ சிசிடிவி ஆதாரம் வந்துருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு வருது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் விக்னேஷ் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர், ஆட்சியர், காவல் எஸ்பி ஆகியோர் வரிசையில் தாவைக்க மாவட்ட செயலாளர் தர்மராஜும் அமர்ந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஆய்வுக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிக்கு இடம் ஒதுக்க வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக இருக்கும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி. தாவேகா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தாததால் போட்டியின்றி வெற்றி பெற்றார் பிரவீன் சக்கரவர்த்தி. கனிமவளத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிரபு கல்குவாரிகளில் ஆய்வு செய்து முறைகேடாக இயங்கும் குவாரிகளை தற்காலிகமாக மூடுவதாகவும் அறிவித்தார். இதனால் கட்டுமான பணிக்கு தேவைப்படும் ஜல்லி, எம்சாண்ட் போன்ற பொருட்களின் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதாகவும் அதன் விளைவாக விலை அதிகரித்துள்ளதாகவும் கட்டுமான சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எனவே மாற்று ஏற்பாடுகளை விரைந்து தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாடு மின்வாரியத்தில் டெண்டர்கள் தொடர்பான தகவல்கள் இருந்த 34 கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக அரசு கள் விற்பனையை ஏன் அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கள் இறக்கியதாக கூறி மணிகண்டன் என்பவர் மீது எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பக்கத்து மாநிலங்களான பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் கள் விற்பனைக்கு அரசு அனுமதி வழங்கி உள்ளது. கனிமம், டாஸ்மாக் உள்ளிட்டவற்றில் அரசு கவனம் செலுத்தி வருவாய் ஈட்டுகிறது. கள் விற்பனையை அரசு ஏன் அனுமதிக்க கூடாது? அரசு செயல் திட்டத்தை வகுத்து கள் விற்பனைக்கு அனுமதிக்கலாம், அதில் வருவாயும் கிடைக்கும். கள்ளின் மருத்துவ பயன்கள் என்ன என்பது குறித்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வியாபார நோக்கத்துக்காக பல விஷயங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதையெல்லாம் சரி செய்து மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாற்றம் அமைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பழனியுடைய கோவில்ல இன்றைக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏற்கனவே இங்க பல்வேறு திட்டப்பணிகள், கட்டுமான பணிகள் அப்படின்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்காக நானும் இன்னைக்கு துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்க வந்திருந்தோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல முடிவுற்ற சில பணிகளை பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம்.
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் மெயினாக இன்னைக்கு வந்தோம். அதை தவிர கோவிலில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவிலில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து அன்னதான கூடங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு, அதையும் பார்த்தோம். கோயிலில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள்லாம் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களான்றதை பார்த்தோம். அன்னதான கூடங்கள் வந்து எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்க பக்தர்களுக்கு வந்து எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல உலக அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் வந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஆய்வை வந்து பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இந்த ஆய்வு தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். பார்த்த இடங்கள்ல வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில மேல வந்து ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலா வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வுல வந்து நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்றதை சொல்றேன். மின்துறையில் கடன் 2.5 லட்சம் கோடியாக இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பதவியேற்கும் போது 1.5 லட்சம் கோடியாக கடன் இருக்கும் என நினைத்தேன். ஆனால் அது 2.5 லட்சம் கோடியாக இருக்கிறது. கொஞ்சம் விட்டிருந்தால் மின்துறையை தனியார் மயமாக்கி இருப்பார்கள். விரைவில் மின்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அவர் தெரிவித்தார். இல்லை, கடந்த ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. துறை வந்து எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். இன்னும் இது வந்து இன்னொரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை தாண்டி இருந்தால் இந்த நிறுவனம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 51% பங்குகளையோ இல்லை 60% பங்குகளையோ நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம பேசாமல் விலை இருக்கிறதா சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்க தான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளுடைய அரசு இந்த துறையை எடுத்து நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் அங்கங்கே நமக்கு ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம். மின்சார தட்டுப்பாடு இல்லை, பவர் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அதில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம சேல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் ஒரு சில ரெவன்யூலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து ஹியூமன் மிஸ்டேக் இல்லை, எக்யூப்மெண்ட் மிஸ்டேக். வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை சொல்லிட்டு அடுத்த வேக்கண்ட் ஆனாலும் மீதியம் வேக்கண்ட் எவ்வளோ இருக்கோ அதை இப்போ இருக்கிற வேக்கண்ட்லாம் உடனடியாக ப்ரொமோஷன் கொடுத்தோம். மீதியம் வேக்கண்ட் வந்து